பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் மனநிம்மதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தர எல்லாம் வல்ல வசிஷ்ட மகா கணபதியை வணங்கி இந்த புத்தாண்டு ராசி பலனை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் இந்த வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். யாரெல்லாம் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை கொண்ட நேயர்களோ, ரோகிணி 4 பாதம், மிருகசீரிடத்தினுடைய முதல் 2 பாதங்களை கொண்டுள்ள நண்பர்கள் ரிஷபராசி நேயர்களாக கருதப்படுது. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடத்தினுடைய முதல் 2 பகுதிகள். இயல்பாகவே ரிஷபராசிக்காரர்கள் இலகிய மனமும் தாய்மை உள்ளமும் கொண்ட நண்பர்களாக கருதுகிறார். மனோபலம் உடையவர்கள். சரிங்களா? அடுத்தவர்களுடைய மனம் புண்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்று இருக்கின்ற ஒரு நபர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஏன்னால் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். சரிங்களா? ஒரு பெண் ராசி. சரி, இப்போது இந்த இவ்வளோ யோக பாக்கியங்களை கொண்டுள்ள இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சனி, குரு, ராகு, கேது போன்ற கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் எந்த மாதிரியான நன்மைகளையும் எந்த மாதிரியான தாக்கத்தையும் தர இருக்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி என்றே அழைப்பர். இன்னும் உங்கள் ராசியினுடைய அதிபதியான சுக்கிரனுக்கு சனி பகவான் முதல் தரமான யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி, 10 மற்றும் 9 மற்றும் 10ஆம் பாவாதிபதி. சரிங்களா? அப்போது ராசிக்கு நண்பர், தர்ம கர்மாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த சனி பகவான் இது நாள் வரை 10ஆம் இடத்தில் இருந்து தற்பொழுது வருகின்ற மார்ச் மாதம் அவர் 11ஆம் இடத்துக்கு செல்கிறார். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெறுகிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த ஜீவனாதிபதி தற்பொழுது 11ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கு, லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்கிறார். நிச்சயமாக இது ஒரு வரப்பிரசாதம் என்றே அழைக்கலாம். அதற்கான ஒரு காலச்சூழல் உங்களுக்கு வருகிறது. தைரியமாக இருங்கள். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. சனி பகவானுடைய இருப்பும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. என்ன, ஒவ்வொன்றும் நமக்கு சுலோவாக தாமதமாக கிடைக்கும் ஒழிய, ஆனால் நீடித்த வருமானத்தையும் நிலையான வருமானத்தையும் நமக்கு அமைச்சு கொடுக்கும் இந்த சனி பகவான். எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் யோகத்தை செய்யவே படைக்கப்பட்டவர். இப்போது ஜீவனாதிபதி 10ஆம் பாவாதிபதி. அப்போது தொழில் சார்ந்த வகைகளில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். இதுநாள் வரை தொழில் சார்ந்த வகைகளில் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வம்பு வழக்குகளும் இருந்த உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது அந்த தொழில் சார்ந்த வகைகளில் மிகப்பெரிய மேன்மைகளையும் வெற்றிகளையும் தர இருக்கின்றார். ஏன்னா 11ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். அது நிச்சயமாக சனியினுடைய இருப்பானது உங்களுக்கு நன்மை அளிக்கும். தர்ம கர்மாதிபதி இல்லையா? தர்ம கர்மாதிபதி உங்களுக்கு லாபத்தை தருகின்ற ராஜயோகாதிபதி சனி பகவான். எனவே சனி பகவானுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு 80 முதல் 90% நன்மை அளிக்கின்ற ஒரு காலகட்டமாகவே இந்த ஆண்டில் நம்ம சொல்லலாம். இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி சொல்கின்ற இந்த சனி பகவான் 11ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். சனியினுடைய பார்வை நன்மை அளிக்கும். ஆனால் சனியினுடைய காரகத்துவம் தாமதம், மந்தம் என்கின்ற அடிப்படையில் உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் மட்டுப்படுத்துவார். மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். குழப்பமான மனநிலையை ஏற்படுத்துவார். ஆனாலும் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றியே ஒழிய தீமை கிடையாது. எதையும் யோசித்து செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். சனியினுடைய பார்வை மந்த புத்தியையும் மனக்குழப்பத்தையும் கொடுத்தாலும் கூட யோசித்து முடிவு செய்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வெற்றி அடையும் என்கின்ற அடிப்படையில் இந்த சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியை பார்த்தாலும் நிச்சயமாக அது வெற்றியை கொடுக்கும்.
அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்றார், கன்னிமனையை பார்க்கின்றார். சனியினுடைய பார்வை மிகப்பெரிய அளவு கெடுக்காது. ஏனென்றால் இவர் உங்களுக்கு ராசி அதிபதி, உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, ரிஷபராசிக்கு யோகாதிபதி. அப்போ சனியினுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கும் பொழுது 5ஆம் இடமான பிள்ளைகள், உங்களுடைய பூர்வீகம், பூர்வீக சார்ந்த சொத்துக்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒழிய நிச்சயமாக உங்களுக்கு தொந்தரவுகளும் கஷ்டங்களும் இருக்கவே இருக்காது. அதேமாதிரி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் இந்த சனி பகவான் பார்ப்பார். தன்னுடைய 10ஆம் பார்வையால் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். பாக்கியாதிபதியினுடைய பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பது சந்தோஷமே தரும் ஒழிய கஷ்டங்களையும் கண்டங்களையும் உங்களுக்கு கொடுக்காது. எனவே ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதனால் நல்ல ஒரு பொற்காலமாகவே இந்த சனியினுடைய பயிற்சியை ரிஷபராசி நேயர்கள் நீங்கள் எதிர்கொள்ளலாம். அடுத்து குருவுடைய பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். குரு பகவான் இதுநாள் வரை உங்கள் ராசியிலே இருந்து மிகப்பெரிய கஷ்டங்களையும் மன அழுத்தங்களையும் கொடுத்த குரு பகவான் பயிற்சியாகி வருகின்ற மே மாதமும் மிதுனத்துக்கு செல்கின்றார். ரிஷபராசிக்கு அட்டமாதிபதி, மனக்குழப்பங்களையும் கஷ்டங்களையும் கண்டங்களையும் தருவதற்காக படைக்கப்பட்டவர் இந்த குரு பகவான். இந்த அட்டமாதிபதி சொல்கின்ற 8 இந்த குரு பகவான் இதுநாள் வரை கடந்த ஆண்டு ஓராண்டாக உங்கள் ராசியிலேயே பயணம் செய்து தற்பொழுது பயிற்சி அடைவது இது ஒரு நல்ல சமயம் என்றே உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா 8 கிரகம் பொதுவாக கோச்சார காலகட்டங்களில் ஜென்மத்தில் ராசியில் இருப்பது அந்தளவுக்கு ஒரு சிறப்பு இல்லை என்று சொல்லலாம். அதனால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற காலமாகவே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வருகிறார். நிச்சயமாக குடும்பம் சார்ந்த அமைப்புகளில், பணம் சார்ந்த வகைகளில் நன்மைகளும் உங்களுக்கு தலை துவங்க போகுது. இந்த குருவுடைய பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 8ஆம் இடத்தை வலுப்படுத்தும். அப்போ 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவிட ஸ்தானம். அப்போ நீங்கள் வெளிநாடு, வெளிமாநிலங்கள், தூரதேசங்களுக்கு செல்வதற்காக திட்டமிட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக போகலாம். தீர்க்கமான ஆயுள் பாக்கியம் இருக்குது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கும். அப்போ நிச்சயமாக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் 10ஆம் பாவாதிபதி சனி பகவானும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில் முன்னேற்றங்கள், தொழிலில் மிகப்பெரிய ஒரு சம்பார்த்தனை நிச்சயமாக ஏற்படும். ஆல்ரெடிமே அதிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எனவே குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாகவே நம்ம சொல்லலாம் இந்த ஆண்டு. அதே மாதிரி ராகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுநாள் வரை 11ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பயிற்சியாகி கும்பத்துக்கு வருகிறார். எனவே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வருகிறார். 10ஆம் இடத்துக்கு ஜீவனஸ்தானத்துக்கு ராகு பகவான் வந்தாலும் கூட குருவுடைய பார்வை அந்த ஜீவனஸ்தானத்துக்கும் ராகுவிற்கும் இருப்பதனால் நிச்சயமாக தொழில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. சரிங்களா? அதே மாதிரி சொல்லலாம், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ 4ஆம் இடத்துக்கு வந்தோடனே தாயார், மனை, வீடு, நில, வாகனங்களில் பிரச்சனைகள் ஏற்படுமானால் நிச்சயமாக ஏற்படாது. ஏன்னு சொன்னால் 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்தாலும் அங்கே கேதுவோட நட்சத்திர சாரம் இருக்கிறது. பாவகிரகங்கள் கேந்திரங்களில் அமரும் பொழுது நன்மை அளிப்பார்கள் என்கிற அடிப்படையில் நிச்சயமாக ரிஷபராசிக்கு ராகு கேது பயிற்சிகளும் குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் நன்மை அளிப்பதாகவே இருக்கிறத ஒழிய நிச்சயமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. எனவே நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள தேவையில்லை. பிறக்கிருக்கின்ற இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய சௌரியங்களையும் சௌபாக்கியங்களையும் மகிழ்ச்சிகளையும் நிச்சயமாக தரும். வணக்கம்.